தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய சிந்தனையாக நாம் ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு சிந்தனைகளை வாழ்வுக்கு வேண்டியவற்றையெல்லாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே மனிதனுடைய உடம்பிலேயே இறைவன் இந்த வலது பாகம் இடது பாகம் என்ற பாகங்களையும் கொடுத்து 5 விரல்களை நமக்கு இறைவன் படைத்திருக்கிறான். எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாக இந்த 5 விரல்களையும் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் இந்த ஏனைய விலங்குகளுக்கு 5 அறிவையும் மனிதனுக்கு 6 அறிவையும் இறைவன் படைத்திருக்கிறான். எதனையுமே சிந்தித்து பகுத்து பார்க்கக்கூடியதாகிய எண்ணங்களெல்லாம் நல்ல சிந்தனைகளெல்லாம் வருகின்றவர்கள் இந்த 6வது அறிவு, பகுத்தறிவு. எனவே நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற இந்த போட்டிகள் பொறாமைகள் நம்மிடத்திலிருந்து விலக வேண்டும். எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே சிறந்தவர்களாக, ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே சிறந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். இது இறைவனுடைய படைப்பு. ஒருவருக்கு தெரிந்தது இன்னொருவருக்கு தெரியாது. இன்னொருவருக்கு தெரிந்த பல விஷயங்கள் மற்றவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணம், அந்த ஆணவம் யாருக்குமே கூடாதாம். எல்லோருமே இறைவனாலே படைக்கப்பட்டவர்கள். இந்த ஒவ்வொருடைய கரங்களிலும் இந்த 5 விரல்கள், இந்த 5 விரல்களுக்குள்ளுமே ஒரு போட்டி வந்ததாம். ஒவ்வொன்றும் ஆணவம் கொண்டதாம். இந்த நம்முடைய கையிலே தான் இந்த விரல்கள் 5 இருக்கிறது. இந்த கட்டை விரல் சொன்னதாம், நீங்கள் 4 பேரும் எவ்வளவுதான் என்னை விட உயர்ந்தவர்களாக இருந்தாலும், நான் மிகவும் கட்டையனாக குள்ளமானவனாக இருந்தாலும், என்னுடைய உதவி இல்லாமல் உங்கள் 4 பேராலும் எதனையும் செயல்படுத்த முடியாது. நான் தான் பெரியவன் என்று இந்த கட்டை விரல் சொன்னதாம். இந்த கட்டை விரல் இல்லாமல் நமக்கு இந்த 4 விரல்களாலும் எதையுமே நாம் செய்வது சிரமம். எனவே இந்த கட்டை விரலுடைய துணை எப்பொழுதுமே அவசியம். எனவே கட்டை விரல் நான் தான் பெரியவன் என்று சொன்னதாம். அப்பொழுது இந்த 2வது விரல், இதற்கு பெயர் ஆள்காட்டி விரல் என்று சொல்வார்கள், தர்ஷனி. இந்த விரல் சொல்லுதாம், என்னத்தைத்தான் நீ பெரிதாக சொல்லிக்கொண்டாலும் நான் தான் உங்கள் 5 நான் தான் வீரன், நான் தான் கோபக்காரன், நான் தான் அடுத்தவனோடு நியாயத்தை தட்டி கேட்பவன். பிறரோடு நாம் பேசுகின்ற பொழுது, நியாயத்தை கேட்கின்ற பொழுது இந்த கைதான் நமக்கு, இந்த விரல் தான் நமக்கு வரும். நீ நாளைக்கு வெளியில் வந்து பார், உனக்கு செய்கிற வேலை சொல்வார்கள். இந்த பார், இவன் தான் ஆள், அந்த அதுதான் என்று ஆளை காட்டுவது ஆள்காட்டி விரல். நாம் தான் வீரன் என்று இந்த விரல் பெருமைப்பட்டதாம். இந்த நடுவிரல் அது சொன்னதாம், நீங்கள் என்னத்தை எவ்வளவுதான் பேசினாலும் உங்கள் எல்லோரையும் விட உயர்ந்தவனாக இருப்பவன் நான் தான், எல்லோரையும் விட பெரியவன், அரை இஞ்சியாவது நான் தான் அவங்க எல்லாரையும் விட பெரியவனாக இருக்கிறேன் என்று அது பெருமிதம் கொண்டதாம். இந்த அடுத்த விரல், இந்த விரல் சொல்லலாம், நீங்கள் என்னத்தை பேசினாலும் நான் தான் பணக்காரன். எனக்குத்தானே திருமணத்திலே அந்த புதுமண தம்பதிகள் மோதிரம் மாற்றுகின்ற பொழுது எனக்குத்தான் மோதிரம் போடுவார்கள். இதற்கு மோதிர விரல் என்று பெயர்.
கோவில்களிலே உபயங்கள் செய்யப்படுகின்ற பொழுது, உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது தர்பை அணிவது, அந்த பவித்திரம் அணிவது எனக்குத்தான். நான் தான் பவித்திரமானவன், நான் தான் வசதியானவன், நான் தான் பணக்காரன், செல்வந்தன் என்று இது பெருமிதம் கொண்டதாம். அப்பொழுது இந்த சின்ன விரல் பார்த்து தான் எல்லாரும் ஏதோ சொல்லுகிறார்கள், நானும் சொல்ல வேண்டும் தானே என்று. நீங்கள் என்னதான் சொன்னாலும், உனக்கு பொண்ணு மாப்பிள்ளை மோதிரத்தை தங்கத்தில் உனக்கு போட்டாலும் அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் வாழ்க்கையிலே இருவரையும் சேர்த்து கோர்த்து வைப்பவன் நான் தான் என்று இந்த சின்ன விரல் சொன்னதான். எனவே இந்த 5 விரல்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்திலே இறைவனாலே படைக்கப்படுறது. 5ம் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திறமைகளும், ஒவ்வொரு சிறப்புகளும், ஒவ்வொரு கைகளுக்கு ஒவ்வொரு காரியங்களும் நடைபெறுகின்றன. இந்த விரல் இல்லாமல் எதையுமே நம்மால் செய்ய முடியாது. ஆனால் இந்த 4 விரலும் சேர்ந்து இருக்கின்றது, இந்த விரல் தனித்து இருக்கின்றது. ஆனால் இது இல்லாமல், இதனுடைய துணை இல்லாமல் இந்த 4 விரல்களாலும் எதையும் சீக்கிரத்தில் செய்ய முடியாது. எனவே ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு சிறப்புகள், பெருமைகள் இருக்கிறது. அந்த வகையிலே நாம் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒவ்வொரு சிறப்புகள், ஒவ்வொரு விதமான சிறப்பு அம்சங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலேயும் இருக்கும் என்பதனால் நாம் புரிந்து ஒற்றுமையுடனும் சந்தோஷமாகவும் நான் என்ற ஆணவமெல்லாம் அகன்று நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறைவனுடைய பரிபூர்ணமான திருவுருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.